பிஸ்பி பிரியாணி இப்போ ஒரு உலக சாதனை பண்ண போகுது. அது யாரும் பண்ணாத ஒரு சாதனை. 10 வெரைட்டி ஆஃப் பிரியாணி 1 ஹவரில் பண்ண போகிறாங்க. ஸோ எப்படிப்பா இருக்குது இந்த மூமெண்ட், எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இதே நேரத்தில் ஒரே நேரத்தில் ஒன் மேன் ஷோ, ஒரே ஆள் இத்தனை வகையான பிரியாணி நம்ம தயார் பண்ணுவோன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நேரத்தில் தான் இறைவன் நம்மளுக்கு ஒரு சரியான உறுதுணையாக இருந்து சரியான நேரத்தோட முன்கூட்டியே முடிக்கணுன்றது என்னுடைய ஆசை. ரெடியா சார்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக 10 வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி 54 மினிட்ஸில் சார் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த 54 மினிட்ஸில் 10 பிரியாணி 10 ஸ்டேட்டோட பிரியாணி பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதை வந்து நாங்கள் லைனைஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ இன்னும் சார் வந்து இன்னும் அடுத்தடுத்து பல ரெக்கார்ட்ஸ் வந்து இது போல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டோம். ஸோ நல்ல ஒரு எல்லா இனிஷியேட்டிவ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க, பிளேட்டிங்லேருந்து. ஸோ இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே எந்த ஒரு குறையுமே சொல்லாத அளவு சேஃப்டி வைஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபயர் சேஃப்டி வைஸ் எல்லாமே. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். எப்படி பை 1 ஹவரில் 10 ஸ்டேட்டோட பிரியாணியும் செஞ்சுருக்கீங்க. அதுவும் ஒரு பிரியாணியுமே ஒரு டேஸ்ட்டில் அந்த ஸ்டேட்டோட டேஸ்ட்டை எப்படி கொண்டு வந்திருக்கீங்க? கடுமையான முயற்சி என்னைக்கு நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி வெற்றி நம்ம பக்கம் இருக்குன்றது நிச்சயம். அதுக்கு இது உதாரணம். செய்ய முடியாததுன்னு எதுவுமே இல்லை தானே. இப்போ இந்த சாதனை நான் செய்ய முடியலைன்னா இன்றைக்கி வேறு ஆள் செஞ்சுட்டு போயிடுவாங்க. பட் ஏன் என்னால் முடியலைன்ற வார்த்தை நம்மளுக்கு இருக்கக்கூடாது, அகராதியிலே இருக்கக்கூடாது. எதையுமே துணிஞ்சு செய்வோம், வெற்றி கிடைக்கும். தோல்வி ஆனமா அடுத்து வெற்றி ஆகிறதுக்கு இது ஒரு படிக்கட்டாக போகுது, அவ்வளோதான்.